அழைப்புக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. எப்படி நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களுக்கும் ஒவ்வொரு உபயோகம் இருக்கிறதோ, அதே போல நம் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். புரியும்படி சொல்ல வேண்டுமானால், இப்ப விருட்சங்கள் எல்லாம் சேர்ந்து, எல்லா மரங்களும் சேர்ந்து தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லிட்டு முதல்ல யார்கிட்ட போச்சு தெரியுமா? ஒலிவ மரத்துக்கிட்ட போச்சு. ஒலிவ மரத்துக்கிட்ட போய் சொல்லுது, நீ எங்களுக்கு ராஜாவா இரு. இது சாதாரணமான விஷயமா? விருட்சங்களுக்கு ராஜாவா இருப்பது என்பது. உடனே ஒலிவ மரம் சொல்லிச்சுதான், தேவர்களும் மனுஷரும் புகழுங்கிற என்னில் உள்ள என் கொழுமையை நான் விட்டு விட்டு. மரங்களை அரசாளுகிறது அது சாதாரண பொசிஷனா? அது மேன்மை தாங்க. ஆனா தேவர்களும் மனுஷர்களும் புகழுகிற ஒரு கொழுமையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை விட நான் வேற எதையுமே மேன்மையா பார்க்கல. அப்படியே இதெல்லாம் எங்க போகுது அப்படின்னா, அத்திமரத்துக்கு கிட்ட போகுது. நீ எங்களுக்கு ராஜாவா இரு என்று அத்திமரம் சொல்லுது, நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாள வேணும். எனக்குன்னு ஒரு மதுரம் இருக்கிறது, அநேகருக்கு சுவை கொடுக்கிறது, நற்கனி இருக்கிறது. அநேகருடைய எனக்கு இப்படி ஒரு கிரேஸ், இப்படி ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை விட்டுட்டு அது எனக்கு தேவை கிடையாது. அப்படியே எல்லாம் சேர்ந்து எங்க போகுது அப்படின்னா, திராட்சை செடி கிட்ட போகுது. திராட்சை செடி சொல்லுது, தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு விட்டு மரங்களை அரசாள போவேனோ அப்படி சொல்லுது. அது எதுல திருப்தி அடைந்து தெரியுமா? தனக்குன்னு ஒரு மேன்மை வச்சிருக்கிறார். என்ன ஆண்டவர் ஒலிவ மரம் போல படைக்கலையே, அது அப்படி ஓங்கி வளருது. ஆனா என்ன அப்படின்னா, திராட்சை செடி அல்லவா, ஓங்கி யாராவது என் மேல விழுந்தா நான் ஒடிஞ்சிருவேனே அப்படி சொல்லி அது புலம்பாம எனக்குன்னு ஒரு ரசத்தை வச்சிருக்கிறார். அத்திமரம் சொல்லுது, எனக்குன்னு ஒரு மதுரத்தை வைத்திருக்கிறார். ஒலிவ மரம் சொல்லுது, எனக்குன்னு ஒரு கொழுமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, உங்களுக்குன்னு ஒரு கொழுமையை, உங்களுக்குன்னு ஒரு மதுரத்தை, உங்களுக்குன்னு ஒரு ரசத்தை நம்புறவங்க மட்டும் சத்தமாவே சொல்லுங்க, என்னை கர்த்தர் சும்மா படைக்கவில்லை, என்னை கர்த்தர் விருதாவாய் படைக்கவில்லை.